ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கீங்க? பங்கு. ஆமென். சொல்லுங்கள் அந்த வார்த்தையை. பங்கு. எனக்கு இதில் பங்கு இருக்குது தெரியுமா? இந்த சொத்தில் எனக்கு என்ன இருக்குது? பங்கு. இந்த வீட்டில் நான் பிறந்திருக்கேன், அதனால் எனக்கு என்ன இருக்குது? எங்கள் அப்பா சொத்தில் பங்கு கேட்க எனக்கு உரிமை இருக்குது. அல்லேலூயா. இந்த வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கேன், அதனால் அந்த வீட்டு பொண்ணு வழி சொத்தில் எனக்கு என்ன இருக்குது? பங்கு இருக்குது. அல்லேலூயா. இத்தனை மரக்கா விதப்பாடு இந்த வயல் நிலங்கள் எனக்கு என்ன செய்யுது? இருக்குது. அதனால் அந்த கிணத்துல அந்த தண்ணியில் எனக்கு என்ன இருக்குது? பங்கு இருக்குது. இப்படி உலகத்தில் இந்த பங்கு இருக்குன்னு சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஒரு உண்மையான வார்த்தையை சொல்கிறேன். உங்களுக்கு இந்த உலகத்தில் இப்படிலாம் பங்கு இருக்கோ இல்லையோ, ஒரு விசுவாசி, ஒரு தேவப்பிள்ளை, ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு 3 விஷயத்தில் பங்கு இருக்கணும். அதைத்தான் இன்றைக்கி வேதத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு கண்டிப்பாக எதிலெல்லாம் பங்கு இருக்கணுமோ அந்த 3 விஷயங்களை. முதலாவது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நமக்கு முதல்ல யார் கூட பங்கு இருக்கணும்? கிறிஸ்துவோடு கூட நமக்கு பங்கு இருக்கணும். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையை யாருக்கு தான் அர்ப்பணித்தோம்? கிறிஸ்துவுக்கு தான் அர்ப்பணித்தோம். ஒரு காலத்தில் நம்ம பாவிகளாக இருந்தோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களை குறித்ததான காரியம் உணர்த்தப்பட்ட போது, கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை நம்ம கேட்ட உடனே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, எனக்கு இனிமே யார் வேணும்னு சொன்னோம்? ஆண்டவர் இயேசு வேணும்னு சொன்னோம். இயேசுவே என் உள்ளத்தில் வாங்கன்னு நம்ம கூப்பிட்டோம். இனிமே வாழ்ந்தா நான் உங்களுக்காக தான் என்ன செய்வேன்? வாழ்வேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்தோம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி உங்களை செக் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் பங்கு இருக்கா? பார்ட்டேக்கர்ஸாக இருக்கீங்களா? ஆண்டவரோட, கிறிஸ்துவோடு கூட நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை யார் எழுதினா அப்படிங்கிற ஆசிரியர் தெளிவாக இல்லை, பேர் இல்லை, இன்ட்ரோடக்ஷன் இல்லை. அதனால் யார் எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறத குறித்து ஸ்காலர்ஸுக்கு நிறைய டிபேட், ஆர்குமெண்ட்ஸ். ஆமீன். பெரும்பாலானவர் சொல்கிறாங்க, இதனுடைய எழுத்து நடையெல்லாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செஞ்சுருக்கலாம்? எழுதியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை மறுக்கிற ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பவுல் எழுதியிருந்தாருன்னா கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணியிருப்பார், இதை நான் தான் எழுதுகிறேன்னு சொல்லியிருந்திருப்பார். அல்லேலூயா. ஆனால் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகள் செப்துவஜிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட வேதத்திலேருந்து கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட வேதம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் மிக்ஸ் பண்ண வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட வார்த்தை புலமை உள்ள ஒரு மனுஷன் எழுதியிருக்கிறார் அப்படின்னா அவர் யாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போலோவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராக இருக்கலாம்? உங்களுக்கு அப்போலோ எழுதினார் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பவுல் எழுதினார் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார் நம்பிக்கை இருந்தால் போதும். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த நிருபத்துக்கு பின்னாடி யார் இருக்கா? யாருக்கு எழுதினாங்க அப்படின்னா, யூத மார்க்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நிருபம் என்ன செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் எபிரேயருக்கு. அல்லேலூயா. எபிரேயருக்கு அப்படின்னு சொன்ன உடனே யூத பாஷைகளை பேசுவாங்கள்ல, எபிரேய மொழியை பேசுகிற யூத பின்னணியத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்களுக்கு இப்போ என்ன நடக்குது? உபத்திரவங்களும் பாடுகளும் பெருகும்போது இந்த யூதர்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, நம்ம பழையபடி யூத மார்க்கத்துக்கு என்ன செஞ்சிடும்? பெயரும் கிறிஸ்தவ மார்க்கம் வேண்டாம். கிறிஸ்தவன் சொன்னால் அடிக்கிறான், கிறிஸ்தவ மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னால் என்னைய ஒதுக்குறான், எனக்கு இருக்கிற ப்ரிவிலேஜெல்லாம் பறிக்கிறான். ஆகவே நான் ஒரு யூதனா, யூத மார்க்கத்தையே பின்பற்றுகிற ஒரு நபராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு யூதனா கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றுகிற ஒரு நபராக நான் இருக்க விரும்பலைங்கிற ஒரு தடுமாற்றம் நிறைந்த ஒரு சூழ்நிலை அந்த மக்களுக்குள்ளே இருந்ததுனால இந்த நிருபத்தை எழுதினவர் சொல்கிறாரு, உங்களுக்கு யார் கூட பங்கு இருக்கோ இல்லையோ, யார் கூட பங்கு இருக்கணும்? கிறிஸ்துவோட பங்கு இருக்கணும். கிறிஸ்துவோட பங்கு இருந்தால் தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் பின்வாங்கி போகிறத பார்க்குறோம். நிறைய பேர் தாங்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை இழந்து போன நிலையில் இருக்கிறத பார்க்குறோம். வேகமாக ஓடினவங்களாம் இன்றைக்கி தடம் புரண்டு கீழே விழுந்து கிடக்கிறத என்ன செய்கிறோம்?
பார்க்குற. ஒரு காலத்தில் ஆண்டவர் ஆண்டவர் மூச்சுக்கு 300 தடவை சொன்னவங்க இன்றைக்கி ஆண்டவருங்கிற பேச்சை ஒரு தடவை கூட என்ன செய்ய மாட்டேன்றாங்க, எடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு காலத்தில் எப்போ பார்த்தாலும் சர்ச்சில் விழுந்து கிடந்தவங்க இன்றைக்கி சர்ச்சு பக்கமே என்ன செய்ய மாட்டேன்றாங்க, எட்டி பார்க்க மாட்டேன்றாங்க. ஒரு நாள் சுவிசேஷத்தை அறிவிக்கலைன்னா எனக்கு தூக்கமே வராது, நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிறவங்க இன்றைக்கி சுவிசேஷம் அறிவிப்பதெல்லாம் முற்றிலும் மறந்து விட்டார்கள். அதற்கும் அவர்களுக்கு இப்போ என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. ஒரு நாள் இயேசுன்னா அவங்களுக்கு அது மூச்சா இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுங்கிற அந்த வார்த்தையை அவர்களால் வாயால் என்ன செய்ய முடியல, உச்சரிக்க முடியாத நிலையில் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, இருந்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது என்பதற்கு தான் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. நமக்கு கிறிஸ்துவோடு கூட பங்கு இருக்கும். எப்பவும் நம்ம யாரோட கை கோர்த்திருக்கணும், நமக்கு ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒப்பந்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. ஆமென். நம்மை அவர் கற்புள்ள கன்னிகை என்ன செய்திருக்கிறார், நியமித்திருக்கிறார். அப்போ இதிலிருந்து ஒரு நாள் இந்த ஒப்பந்தத்தை முறித்து விடக்கூடாது, இந்த அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது, இந்த கான்ட்ராக்ட் எனக்கு வேண்டான்னு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அல்லேலூயா. நான் இயேசுவை என் வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறதுக்கு வெளியரங்கமான அடையாளம் தான் ஞானஸ்நானம். நான் ஒரு காலத்தில் பாவி தான், ஆனால் இயேசு என் பாவத்தில் என்ன செஞ்சிட்டாரு, மன்னிச்சிட்டாரு. இனிமேல் நான் யார் கிடையாது, பாவி கிடையாது. இனிமேல் நான் ஒரு நீதிமான். அப்போ இனி நான் வாழ்ந்தா யாருக்காக தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய அந்த கையை கோர்த்ததுனால அவருடைய அந்த பரலோக குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக நம்ம என்ன செஞ்சோம், மாறின. நம்முடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பேர் என்ன செஞ்சிடக்கூடாது, கிறுக்கி போடப்பட்டு விடக்கூடாது. அதனால் நமக்கு எப்பவுமே யார் கூட பங்கு இருக்கணும், கிறிஸ்துவோடு. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற சில நன்மைகளுக்காக, உலக ஆசீர்வாதங்களுக்காக, உலக இன்பங்களுக்காக நிறைய பேர் இந்த பங்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவோடு கூட உங்களுக்கு எனக்கும் பங்கு இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே சொல்லுது, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக. ஆதியில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ரட்சிக்கப்பட்ட பூஜையில் நம்ம வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னது, யார் என் கூட இருந்தாலும் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, இயேசு என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நான் என்ன செய்ய போகிறதில்ல, கவலைப்பட போகிறதில்ல, இயேசு பார்த்து கொள்வார். அல்லேலூயா. யார் என்னை ஏற்றுக்கொண்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னை யார் ஏற்றுக்கொள்வார், இயேசு ஏற்றுக்கொள்வார். அன்னைக்கு இருந்த நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை நம்ம வார்த்தையால் என்ன செய்ய முடியாது, விவரிக்க முடியாது. அன்றைக்கி அவ்வளோ நெருக்கத்திலையும், அவ்வளோ உபத்திரவத்திலையும், அவ்வளோ கஷ்டத்திலையும், அவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும், பரிகாசங்கள் நிந்தனைகளுக்கு மத்தியிலையும் இயேசுவை நம்ம யாருக்கு என்ன செய்யலை, விட்டு கொடுக்கல. அல்லேலூயா. அந்த ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை மறுபடி நம்ம உறுதியாய் இப்பொழுது வைத்திருப்போமானால் நம்ம யார் கூட பங்குள்ளவங்களா இருப்போம். அல்லேலூயா. கலாத்திய சபைக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறாரு, ஆரம்பத்தில் நீங்கள் ஆவியில் என்ன செஞ்சீங்க, ஆரம்பிச்சிங்கப்பா, ஆனால் இப்போ நீங்கள் மாம்சத்தில் போய் முடிக்கிறதுக்கு நிற்கிறீங்களே. உங்கள் புத்தியை மயக்குனது யாரு? அல்லேலூயா. உங்களுக்கு இப்படி சைட் ட்ராக் போட்டு கொடுத்தது யாரு? உங்களை வஞ்சித்தது யாரு? நாங்கள் சொன்ன சுவிசேஷத்தை தவிர வேற ஒரு சுவிசேஷம் இல்லை. அல்லேலூயா. வானத்திலேருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அவன் பிரசங்கித்தா கூட நீங்கள் அதை நம்பக்கூடாது. ஏன்? நாங்களே வந்து வேற ஒரு சுவிசேஷத்தை சொன்னாலும் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா இந்த காலம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலம், அழைக்கப்பட்டவர்களும் விழுந்து கொண்டிருக்கிற காலம், நட்சத்திரங்களை போல ஜொலித்தவர்களும் தடம் புரண்டு போய் கொண்டிருக்கிற காலம். அப்போ நமக்கு இருக்க வேண்டியது ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை. அல்லேலூயா. இந்த ஆரம்பத்தில் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கைக்கு தடையாக இருக்கிறத அதற்கு முந்தின சில வசனங்களை எழுதியிருக்கிறார் பாருங்களேன். 12வது அந்த வசனம் பாருங்க. சகோதரரே, ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க. அப்போ நான் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை கெடுப்பதற்கு எது காரணமாக இருக்குது? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். அப்போ ஒரு நாளும் நமக்குள்ளே என்ன வந்துடக்கூடாது, அவிசுவாசம் வந்துடக்கூடாது. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை தாயின் கருவிலேயே அவர் முன் குறித்திருக்கிறார். எங்கள் அப்பா அம்மா எனக்கு பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு முன்னாடி என் பேரை சொல்லி கூப்பிட்டது அவர். அல்லேலூயா.
அந்த தெய்வத்தை நான் இரட்சகராக ஏற்றுக்கொண்டது எனக்கு கிடைச்ச பாக்கியம். அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், அவர் என்னை தலை குனிய விட மாட்டார். அல்லேலூயா. அவர் மேலே எனக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையை நான் ஒரு நாள் யாருக்காக என்ன செய்ய மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. இதிலெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க எப்படி இருக்கிறாரு, வல்லவராக இருக்கிறாரு. அப்படியே அவர் தப்புவிக்காமல் போனாலும் இதை நாங்கள் செய்ய மாட்டோம். அல்லேலூயா. அந்த உறுதியான விசுவாசத்தை பார்த்தீங்களா, அந்த இருதயத்தில் இருந்த உறுதியை பார்த்தீங்களா. அல்லேலூயா. அந்த தற்காலிகமாக தப்புவதற்கு அவங்க எந்த விதத்திலையும் என்ன செய்யலை, முயற்சி பண்ணலை. அல்லேலூயா. அப்போ நம்ம இருதயத்தில் உறுதியான விசுவாசம் இருக்கும். ஆண்டவர் மேலே நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கையில் கொஞ்சம் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, அசைஞ்சு கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தர் நம்மளை பாதியில் நிறுத்திட்டு போக மாட்டார். உனக்கு இனிமேல் என்னால் உதவி செய்ய முடியாதுப்பா, ஐ எம் சாரின்னு ஆண்டவர் யார்ட்டையும் வாபஸ் வாங்க மாட்டார். அல்லேலூயா. அக்கறைக்கு போவோம் வாங்கன்னு கூப்பிட்டாருன்னா அந்த கரையில் கொண்டு போய் அவர் சேர்ப்பார். இடையில கொந்தளித்தாலும் கொடும் காற்றடித்தாலும் அதை இறையாதே அம்மைதலா இரு என்று அடக்க அவர்கிட்ட வல்லமை இருக்குங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நெருக்கங்களும் உபத்திரவங்களும் பாடுகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் கண்ணீரும் வந்தாலும் நமக்கு நம்பிக்கை இருக்குது. அதுலேருந்து வெளியில் வந்துடுவோம், அதுலேருந்து மீட்கப்படுவோம். இந்த சூழ்நிலையை கடந்து போகும். நமக்கும் ஒரு விடிவு உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறினா கண்டிப்பாக மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தர் உன்னை வாளாக்காம தலையாக்குவார், உன்னை கீழாக்காம மேலாக்குவார்னா இன்னைக்கு வாளா இன்னைக்கு கீழே இருக்கிற நம்ம கர்த்தரால் ஒரு நாள் உயர்த்தப்படுவோம், கர்த்தரால் ஒரு நாள் மேலே வருவோம். அந்த நம்பிக்கையை நம்ம விட்டுறக்கூடாது. ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கை, அவருடைய வார்த்தை மேலே உள்ள நம்பிக்கை, அவருடைய வல்லமை மேலே உள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. நிறைய பேர் அவருடைய வசனத்தை கேட்டு பின்பற்றினவங்க திடீர்னு திரும்பி பார்த்தா எல்லாம் விலகி போயிட்டுருக்காங்க. ஆண்டவர் கேட்குறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அப்போ தான் பேதர் சொல்கிறான், உங்களை விட்டால் நாங்கள் எங்கே ஆண்டவரை போவோம்? எங்கள் வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உங்கள்கிட்ட தானே இருக்குது, எங்களை வாழ வைக்கிற வசனம் உங்கள் வாயிலேருந்து தானே வருது. அல்லேலூயா. அப்போ நம்மளை வாழ வைப்பதற்காக ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை கொடுத்துட்டு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டா. நமக்கு எதிர்கால நிச்சயத்தை கொடுப்பதற்கு நிறைய நம்பிக்கைக்குரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கும் போது அவிசுவாசமான இருதயம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவர் வேற எதையுமே பெருசுப்படுத்தலை, ஆனால் அவிசுவாசத்தை மட்டும் கடிந்து கொண்டதை பைபிளில் பார்க்கலாம். அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீங்க, ஏன் சந்தேகப்பட்டீங்க? ஆண்டவர் கடிந்து கொண்டாரா? மற்ற விஷயத்துக்கு கூட பெருசாக என்ன செய்யலை, அவர் ரொம்ப ஒன்றும் சொல்லலை. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் மேலே நம்ம வச்சிருக்கிற அந்த விசுவாசம் குறைந்து விடக்கூடாது. அவிசுவாசங்கிறது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லைன்னா ஜெபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நம்பிக்கை இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் எப்படி இருக்கான்? அப்போ அவன் ஏதாவது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வான் என்று என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாதுன்றான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். ஒன்றும் இல்லாமல் அவரால் ஒன்றை உருவாக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள விசுவாசம் எப்படி இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரட்சிக்கப்படாத புருஷனை கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார், ரட்சிப்பார். மனம் திரும்பாத பிள்ளையை கர்த்தர் கண்டிப்பாக மனம் திரும்ப செய்வார். தீர்க்கப்பட முடியாதுன்னு சொன்ன இந்த வியாதியில் அற்புத சுகத்தை இயேசு என்ன செய்வார், தருவார். இனி கர்ப்பம் தரிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்ட அந்த கர்ப்பத்தை ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்வார், உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. கண்டிப்பாக என் ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தருவார். என் விசுவாசம் கெட்டு போக ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், விடவே மாட்டாருங்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அழகா நான் ஒரு உதாரணம் சொன்னது ஞாபகம் வருது. ஆமென். அமெரிக்காவில் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் ஒரு நேஷ்னல் பார்க்கை சுற்றி போன ஒரு குடும்பம் கைடு கூட்டிகிட்டு போய் இருக்கிற இடத்துல அனுப்பிச்சிறாரு, காண்பித்து கொடுக்குறார். அதில் ஒரு குறிப்பிட்ட இடம் ஒரு குகை, நல்ல ஆழமாக பூமிக்கு அடியில் போகிற ஒரு குகை. அது ரொம்ப முக்கியமான இடங்கிறதுனால அந்த பார்க்குக்கு போகிறவங்க எல்லோரும் அதை என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அப்போ அதுக்கு உள்ளே போகும்போது இருட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் வெளிச்சத்திற்கு நல்ல அழகாக வண்ண வண்ண விளக்குகளால் அது என்ன செஞ்சுருக்கும்,
லைட்டிங்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அந்த குகைக்கு அடியில் போனதுக்கப்புறம் அந்த கூட்டிகிட்டு போன கைடு இருக்கார் பார்த்தீங்களா, டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டார். இது அவங்க செய்கிறது வழக்கம். ஏன்னா பூமிக்கு அடியில் என்ன சத்தம் கேட்கு, அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த சுற்றி பார்க்க வந்தவங்க என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில நிமிடங்கள் என்ன செய்வாங்க, அப்படி லைட் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த குடும்பத்தில் பாருங்கள், அப்பா மகன் மகா மனைவி 3 பேர் இருக்காங்க. சரியா? அப்பா அம்மா மகா. மகனுக்கு 11 வயசு, பொண்ணுக்கு 7 வயசு. அந்த 7 வயசு பிள்ளை இந்த லைட் ஆஃப் பண்ணதை சற்று என்ன செய்யலை, எதிர்பார்க்கல, பயத்தில் அலறிட்டோம். அல்லேலூயா. அப்போ அந்த அண்ணங்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, 11 வயசு புலி. அல்லேலூயா. டக்குன்னு தங்கச்சி கையை பிடிச்சி சொன்னானா, பயப்படாத, நம்மளை கூட்டிகிட்டு வந்த கைடு அங்கிளுக்கு அந்த லைட்டை எப்படி ஆன் பண்ணணும்னு தெரியும், அவங்க இப்போ உடனே லைட்டை ஆன் பண்ணிடுவாங்க, நீ பயப்படாதன்னு. அல்லேலூயா. அந்த 11 வயசு பையன் தங்கச்சியை எப்படி உற்சாகப்படுத்தியிருக்கான் பார்த்தீங்களா. இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், உங்களை இந்த பூமியில் பிறக்க வச்சு உங்களுக்கு வாழ்வதற்கான வாழ்க்கையை ஏற்படுத்தி, குடும்பத்தை கொடுத்து, பிள்ளையை கொடுத்து, வேலையை கொடுத்து, தொழிலை கொடுத்து, வியாபாரத்தை கொடுத்து, ஊழியத்தை கொடுத்து, இவ்வளோ வசதி வாய்ப்புகளை கொடுத்து உங்களை கையை பிடிச்சி நடத்தி கொண்டு வருகிற தேவன் ஏதாவது ஒரு இருட்டில் கொண்டு போய் விட்டுட்டு ஓடி போவாரா? எங்கேயாவது தனிமையில் உங்களை கொண்டு விட்டு தவிக்க விடுவாரா? உனக்கு என்னால் இனிமேல் கூட இருந்து உதவி செய்ய முடியாது உங்களை விட்டுட்டு ஓடுவாரா? இல்லை, உங்கள் கரத்தை பிடித்து இறுதி வரைக்கும் இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. எக்காரணம் கொண்டு இந்த ஆண்டவர் மேலே சந்தேகப்பட்டுறாதீங்க. அல்லேலூயா. இவர் நம்பிக்கைக்குரியவர். இவரை நீங்கள் நம்பினா நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. அதனால் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை கெடுப்பது அவிசுவாசம். விட்டுறக்கூடாது அவிசுவாசத்துக்கு. ஆமென். அடுத்தது பாருங்கள், 13வது வசனம். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. அப்போ கடினமான இருதயம், அவிசுவாசமான இருதயம். ரெண்டாவது எப்படிப்பட்ட இருதயம்? கடினமான இருதயம். இந்த கடினமான இருதயம் வந்துட்டுனா நமக்கு ஆரம்பத்தில் இருக்கிற நம்பிக்கை என்ன செஞ்சிடும், போயிடும். அப்போ இந்த கடினமான இருதயம் ஏன் வருது? கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ என்ன வருது? பாவம். அல்லேலூயா. பாவத்தின் வஞ்சனையினால தான் இந்த கடினமான இருதயம் என்ன செய்யுது, வருது. ஆமாம், இப்படியெல்லாம் பரிசுத்தமாக வாழ முடியுமாக்கும், இப்படியெல்லாம் உண்மையாக இருக்க முடியுமாக்கும், இப்படியெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ண முடியுமாக்கும், இப்படியெல்லாம் விசுவாசமாக இருக்க முடியுமாக்கும், இப்படியெல்லாம் சர்ச்சுக்கு போக முடியுமாக்கும், இப்படியெல்லாம் கர்த்தரை தேட முடியுமாக்கும், இப்படியெல்லாம் வாழ முடியுமாக்கும், இந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இப்படியெல்லாம் இருக்க முடியுமாக்கும். அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எல்லாத்தையும் அவர் என்ன செய்வார்? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவார். எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணுவார். அல்லேலூயா. பாவத்தில் சின்ன பாவம் பெரிய பாவம் ஏதாவது இருக்கா? அப்போ அந்த வஞ்சனைக்கு என்ன செய்யக்கூடாது, நம்மை நாமே திருப்திப்படுத்துகிற மனநிலை வந்துடக்கூடாது. இன்றைக்கி ஜெபம் பண்ணல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, நாளைக்கு என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணிக்கிடலாம். அல்லேலூயா. இன்றைக்கி பைபிள் படிக்கலை, நோ ப்ராப்ளம், நான் ரொம்ப பிஸின்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அதனால் நாளைக்கு சேர்த்து என்ன செஞ்சுக்கிடலாம். இதான் வஞ்சனை. அல்லேலூயா. கொஞ்சம் விசுவாசத்தில் தடுமாற்றம். ஆமாம், எனக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட அவங்களே விசுவாசத்தில் தடுமாறிட்டு இருக்கும்போது அவங்களோட ஒப்பிட்டு பார்த்தா என் விசுவாசம் எப்படி தான் இருக்குது, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அல்லேலூயா. ஆமென். இப்படி நமக்குள்ளே நாம் வஞ்சிக்கப்படுவதற்கு ஏற்ற மனநிலை என்ன செய்கிறது, உண்டாக்குறது. இப்படி யாருக்கும் வந்துட்டு அப்படின்னா ஆரம்பத்தில் உள்ள நம்பிக்கை என்ன செஞ்சிடும், அந்த வேகம் குறைஞ்சிரும், அந்த உற்சாகம் குறைஞ்சிரும், அந்த வாஞ்சை குறைஞ்சிரும், அந்த தாகம் குறைஞ்சிரும். அந்த ஆண்டவரை பின்பற்ற நம்ம எடுத்த முயற்சியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், குறைய ஆரம்பிச்சிடும். இருதயம் வஞ்சிக்கப்பட என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்துரு வஞ்சிக்கிறவன். சத்துரு யாரு? வஞ்சிக்கிறவன். உண்மையை பொய்யா காட்டுவான், பொய்யை உண்மையாக காட்டுவான். இல்லாததை இருக்கிறது மாதிரி காட்டுவான், இருக்கிறத இல்லாதது மாதிரி காட்டுவான். ஆண்டவர் சொன்னதை சொல்லாதது மாதிரி காட்டுவான், சொல்லாததை சொன்னது மாதிரி காட்டுவான். அல்லேலூயா. அவன் எப்போவுமே கொஞ்சம் மிகைப்படுத்தியே காண்பிக்கிறவன். அதில் நீங்கள் யாரும் வஞ்சனைக்கு உட்பட்டுறக்கூடாது, அவன் தந்திரத்தில் பிடிபற்றக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிச்சிடும். அல்லேலூயா. தேவனால் பிறக்கிறவன் பாவம் செய்யான். அல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்ன செய்ய மாட்டான், பாவம் செய்ய மாட்டான். அவருடைய கட்டளைகளை கை கொள்றவன் என்ன செய்ய மாட்டான்,
பாவம் செய்ய மாட்டான். அப்போ பாவத்தின் வஞ்சனைக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கூட அவன்கிட்ட உட்காந்து நேரம் செலவு பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. சர்ப்பம் தோட்டத்துக்குள்ளே வருது. ஆமென். ஏவாள் அப்படி பார்க்குறாங்க. சர்ப்பம் ஏவாள்கிட்ட என்ன செய்யுது, பேசுது. அல்லேலூயா. பேசும்போதே அது அந்த பழத்தை காட்டி தான் அந்த வார்த்தையெல்லாம் என்ன செய்யுது, உச்சரிக்குது. அப்போ இந்த ஏவாள் என்ன செஞ்சுருக்கணும், ஏவாள் என்ன செஞ்சுருக்கணும், உங்கள் எல்லாரையும் ஆண்டு கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் எங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறார், தந்திருக்கிறார். நீ ஒன்று எனக்கு என்ன செய்ய வேண்டாம், எக்ஸ்ட்ரா சொல்லித்தர வேண்டாம். நான் சொல்கிறத கேளு, பேசாமல் போ. சகலத்தையும் ஆண்டு கொள்வாய் தானே ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இப்போ ஏவாள் அங்கே சர்ப்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், சர்ப்பத்தோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், சர்ப்பத்தோட சேட் பண்ணுறோம். அல்லேலூயா. சர்ப்பம் என்ன சொல்லுதுன்னு லிசன் பண்ணுறோம். ஆமென். சர்ப்பம் சொன்னது உண்மையாக இருக்குமோ திங்க் பண்ணுறோம். சர்ப்பம் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை கை கொள்ளுகிறோம். இதான் வஞ்சனை. ஆமென். பாவத்தின் வஞ்சனைக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்துவோட என்ன இருக்காது, பங்கு இருக்காது. அல்லேலூயா. சம்பந்தம் இல்லாததை பார்க்கக்கூடாது, சம்பந்தம் இல்லாததை கேட்கக்கூடாது, சம்பந்தம் இல்லாத இடத்துல உட்காரக்கூடாது, சம்பந்தம் இல்லாத நபரோட சேட் பண்ணக்கூடாது, சம்பந்தம் இல்லாத நபர் சொன்னதை யோசிக்கக்கூடாது, சம்பந்தம் இல்லாத நபர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் வஞ்சனைகள். இந்த வஞ்சனைக்கு இடம் கூடாத இருதயம் இருந்தால் நீங்கள் தப்பிச்சிடலாம். ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கணும், ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையுடைய இருதயமாக தான் இருக்கணுமே தவிர பாவத்தினால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு இருதயம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால் வஞ்சனைகளிலே விழுந்து விடாதிருங்கள், வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கூடாதிருங்கள். உங்கள் கால்களுக்கு விரிக்கப்பட்டிருக்கிற வலைகளை அடையாளம் காணுங்கள், உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற கண்ணிகளை கண்டுபிடியுங்கள். அல்லேலூயா. ஒரு நாளும் வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். யாரும் உங்களை வஞ்சிக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. ஆமென். எந்த விதத்திலும் பாவம் அப்படிங்கிற ஒன்று உங்களை வஞ்சிக்க, பிசாசு உங்களை வஞ்சிக்க கொஞ்சம் கூட இடம் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தால் யாரோட உங்களுக்கு பங்கு உண்டு, கிறிஸ்துவோடு பங்கு உண்டு. இன்னொரு பங்கு, அதை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு நமக்கு பங்கு இருக்கணும். ரெண்டாவது பரிசுத்தத்தோட பங்கு இருக்கணும். அல்லேலூயா. இந்த உலகம் பாவம் நிறைந்தது, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து தான் கர்த்தர் நம்மளை வெளியில் கொண்டு வந்திருக்கு. ஆமென் சொல்லுங்க. நம்மளெல்லாம் கர்த்தர் பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் ஒரு பரிசுத்தவான், நீங்கள் ஒரு பரிசுத்தவாட்டி. அல்லேலூயா. நீங்கள் ஒரு நீதிமான். உங்கள் பாவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, மன்னிச்சிட்டாரு. அப்போ உங்களுக்கு இப்போ எதில் பங்கு இருக்கு, பரிசுத்தத்தில் பங்கு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு அவருடைய அந்த கிருபையினால் இரத்தத்தினால அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு எங்கே பங்கு இருக்கு, பரிசுத்தத்தில் என்ன இருக்கு, பங்கு இருக்கு. அல்லேலூயா. அப்போ நமக்கு கடைசி வரைக்கும் இந்த பங்கு என்ன செய்யணும், இருக்கணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க பரிசுத்தமாய் வாழ்வதற்கு? ஏதாவது வேலிடிட்டி இருக்கா? ஒரு 5 வருஷம் பரிசுத்தமாக இருந்தால் போதும் பாஸ்டர், அவ்வளோதான், முடிஞ்சுது, மெச்சூரிட்டி ஆயிரும், அப்படி இருக்கா? இல்லை. ஒரு 10-15 வருஷம், ஒரு 20-25 வருஷம், 50 கோல்டன் ஜூபிலி, 50 வருஷம் பரிசுத்தமாக வாழ்த்தேன் பாஸ்டர், இனிமேல் என்ன இருக்குது, எவ்வளோ அடக்கி ஒடுக்கி இருந்தேன், எவ்வளோ ஆசை பாசங்களெல்லாம் கட்டுப்படுத்தி இருந்தேன், போதும். அல்லேலூயா. 50 வருஷம் எப்படா முடியும்னு நினச்சிங்க, பார்த்துட்டு இருந்தேன், இனிமேல் ஃப்ரீ சொல்ல முடியுமா? ஹலோ. இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற கடைசி நொடி வரைக்கும் பரிசுத்தமாக தான் இருக்கணும். இன்றைக்கி நேற்று பரிசுத்தமாக இருந்தவங்க இன்றைக்கி எப்படி இல்லை, பரிசுத்தமாக இல்லைங்க. நேற்று பரிசுத்தவான்கள் என்று அடையாளம் காணப்பட்டவர்கள் இன்றைக்கி யாரா இல்லை, பரிசுத்தவான்களா இல்லைங்க. அல்லேலூயா. நேற்று பரிசுத்தம் அப்படின்னாலே இவங்கள தான் அப்படின்னு சொன்ன ஆட்களெல்லாம் இன்றைக்கி நம்ம தேடி பார்க்க வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. ஆனால் நமக்கு கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எதில் பங்கு இருக்கணும், பரிசுத்தத்தில் பங்கு இருக்கணும். அல்லேலூயா. சாதனை அல்ல, சாட்சி தான் முக்கியம். ஆமென். நான் என்ன சாதனை செஞ்சேங்கிறது பெருசு கிடையாது,
என் சாட்சி தான் முக்கியம். நீங்கள் என்ன குறித்து பாஸ்டர் ரொம்ப அழகாக பாடுவார், பாஸ்டர் ரொம்ப அழகாக ஒர்ஷிப் நடத்துவார், பாஸ்டர் செம்மையாக பிரசங்கம் பண்ணுவார், பாஸ்டர் நல்ல அழகாக அன்பாக நினைச்சுவார், எல்லாத்தையும் பேசுவார் பழகுவார்னு சொல்லிட்டு பரிசுத்தத்தில் மட்டும் பாஸ்டர் கோட்டை விட்டாருன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் முட்டை. அவ்வளோ நேரம் நான் என்னை பற்றி பேசிட்டீங்க பார்த்தீங்களா, அது எல்லாம் வேஸ்ட்டு. அல்லேலூயா. அந்த பாஸ்டருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் பெரிய ஆள்லாம் கிடையாது, அவர் சாதாரண ஆள் தான். அவர் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, அவருக்கு பாட தெரியாது, அவருக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. ஆனால் அவர் ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு சொன்னால் அதாங்க வேணும், அதான் முக்கியம். நம்மிடத்தில் வந்து போகிற இந்த ஒரு மனுஷன் யாரு? பரிசுத்தவான் என்று காண்கிறேன். எலிசாவுக்கு கிடைச்ச சர்டிஃபிகேட். ஆமேன்னு சொல்லுங்கள். கல்யாணம் முடிக்காத ஒரு பாஸ்டர், அவர் கல்யாணம் முடிக்காத ஒரு தீர்க்கதரிசி, கல்யாணம் பண்ணாத ஒரு ஊழியக்காரன் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து போகிறாரு. ஆமேன். அப்போ ஹஸ்பண்ட் எங்கே இருப்பார்? அவர் வயலில் இருப்பார். இந்த அம்மா மட்டும்தான் எங்கே இருப்பாங்க? ஆனால் இவர் கூட ஒருத்தர் வருவான், அவன் கிச்சன் வரைக்கும் போய்ட்டு வந்துடுவான். ஆனால் இந்த மனுஷன் முகத்து கூட என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். எலிசா அவளை கூப்பிடு, அவளுக்கு ஏதாவது ராஜாட்ட நான் பேச வேண்டிய காரியம் உண்டா அப்படின்னா, இவன் உள்ளே உட்காந்துருக்கான், அவள் வெளியே வாசலில் நின்று பதுங்கி நின்று பேசுகிறான். ஆமீன். முகத்துக்கு முகம் பார்த்து கூட என்ன செய்யலை, பேசலை. ஆமீன் சொல்லுங்க. அப்போ அவன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துக்கு பாருங்க, அவன் வாழ்க்கை எப்படி அடையாளத்தை வச்சுட்டு போயிருக்கு பாருங்க. ஆமீன் சொல்லுங்க. உங்களையும் என்னையும் ஒரு ஆளும் கை நீட்டி இந்த விஷயத்தில் குறை சொல்லிடக்கூடாதுங்க. அப்போ நீங்கள் அப்படி குறை சொல்லிட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு சுழிப்பு வந்துடும். அவ்வளோதான், சுழிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவ்வளோதான். இந்த பேச்சை மட்டும் நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, வாங்கிடவே கூடாது. இப்படி ஒரு இழுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ரட்சிப்பின் வஸ்திரம் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, கரைப்பற்றக்கூடாது. அல்லேலூயா. ஆமேன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அப்போ இதுக்கு என்ன காரியம்? இதுக்கு முந்தின சில வசனங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சிட்சை அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். யார்கிட்ட ஆண்டவர் அன்பு கூறுகிறாரோ அவங்கள தான் ஆண்டவர் என்ன செய்வாராம், சிட்சிக்கிறார். தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளை என்ன செய்கிறாராம், சிட்சிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அப்போ நம்ம ஆவி, நம்ம ஆத்மா, நம்ம சரீரத்தெல்லாம் என்ன செய்யணும், கொஞ்சம் அடக்கி ஒடுக்கி தாங்க வாழணும். மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பவுலுடைய ஸ்டேட்மெண்ட், கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அவருடைய அச்சு அடையாளத்தை நான் என் உடலில் என்ன செஞ்சிருக்கேன், தரித்திருக்கிறேன். அல்லேலூயா. எப்பவும் நீங்கள் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அபிஷேகம் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணும். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் மற்றவங்களை கவர்ந்து இழுக்கும். இதை தப்பாக பயன்படுத்திடக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற கிருபை மற்றவர்களை உங்களுக்கு நேரம் என்ன செய்யும், இழுக்கும். உங்கள் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த தாளந்து மற்றவர்களை உங்களுக்கு நேரம் என்ன செய்யும், திருப்பும். இதை ஒரு நாளும் தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி தப்பாக யூஸ் பண்ணுறது தான் பரிசுத்த குலைச்சலுக்கு என்ன செஞ்சிருது, காரணமாய் போய்விடுகிறது. அப்போ இதில் ஏதாவது நமக்கு தெரியலை அப்படின்னா கர்த்தர் சிட்சிப்பார், கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவார். நீ கொஞ்சம் வேகமாக ஓடுற, கொஞ்சம் நில்லு. அல்லேலூயா. கொஞ்சம் நிதானமாக போ, கொஞ்சம் யோசி. ஆமேன். கொஞ்சம் விலகிரு. ஆமேன் சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையாரு, கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணு, கொஞ்சம் வாயை குறை. அல்லேலூயா. கொஞ்சம் நேரம் அதிகமாக செலவு பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் பின்னாடி விலகி வா. அல்லேலூயா. அடிக்கடி என்ன செய்யாத. ஆமென். ஆண்டவர் சொல்லுவார், சிட்சிப்பார். அல்லேலூயா. கரெக்ட் பண்ணுவார். சிட்சிப்பார்னா தப்பாக நினச்சிடக்கூடாது, கரெக்ட் பண்ணுவார். பிள்ளை தப்பு செய்யும்போது நம்ம கரெக்ட் பண்ணுறோம்ல, அதை மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார், கரெக்ட் பண்ணுவார். அல்லேலூயா. இன்னும் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த பரிசுத்தத்தில் நீங்கள் பாஸ் ஆகிறீங்களா இல்லையாங்கிறதுக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா அவரோட கூட நிரந்தரமாக பங்காளியாக இருக்கும். ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். மறுபடி எந்திரிச்சு வந்துட்டால் தோற்றுறோம். அல்லேலூயா. எந்திரிச்சு வரலைன்னா நம்மளை மீட்டெடுப்பது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா.
யோசேப்பு மாதிரி பாவத்துக்கு விலகி ஓடணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்கும். கேட்கும்போது எப்படி இருக்கும்? ஆனால் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நம்ம யோசேப்பாக நிற்கும்போது என்ன செய்வோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுவோமா? தேங்க் காட். இதை மாதிரி ஒரு சான்ஸை தான் நினச்சிங்க, எதிர்பார்த்துருந்தேன். நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. வீட்டு விசாரணை கர்த்தனா எவ்வளோ நாள் இப்படி அடிமையாக இருக்கிறது, இந்த அம்மாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டோம்னா காலம் ஃபுல்லாக இந்த வீட்டில் எப்படி இருக்கலாம்? சந்தோஷமாக இருக்கலாம். போத்திபார் கண்ணிலே என்ன செஞ்சிடலாம், விரலை விட்டு ஆட்டிடலாம் அப்படின்னு நினச்சா அங்கே காரியம் நடக்காது. ஆனால் இதில் நீ பாஸ் ஆகிட்டன்னா போத்திபார் வீடு என்னப்பா போத்திபார் வீடு, எகிப்தையே உன் கீழே நான் தருவேன், எகிப்துக்கே உன்னை அதிகாரியாக மாற்றுவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சத்துரு இப்படி அற்பமானதில் நம்மளை கீழே விழ வச்சுருவோம். ஆமேன். அது ஒரு சாதாரணமானதாக இருக்கும். அந்த சாதாரணமானதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா மேலானதை இழந்துருவோம். நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறது என்னது? அதனால தான் பைபிள் சொல்லுது பரிசுத்தத்தில் பங்குள்ளவங்களா இருங்க. ஆமேன். கடைசியாக ஒரு வார்த்தையை வேகமாக பார்த்துருமா? அதே எபிரேயரில் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? இல்லை சேர்ந்து வாசிப்போமா? இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. அல்லேலூயா. 3வது நமக்கு எதில் பங்கு இருக்கணும்? நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த அழைப்பு எங்கேருந்து வந்த அழைப்பு? பரம அழைப்பு, பரலோகத்திலிருந்து நமக்கு மேலே கொடுக்கப்பட்ட அழைப்பு. இந்த அழைப்பில் நமக்கு எப்படி இருக்கணும்? ஒருவேளை உங்களை விசுவாசியாக கர்த்தர் அழைச்சிருந்தா அந்த அழைப்பில் நீங்கள் பங்குள்ளவங்களா இருக்கணும். அல்லது என்ன போல ஊழியக்காரனை கர்த்தர் அழைச்சிருந்தா அந்த பரம அழைப்பில் நம்ம எப்படி இருக்கணும்? பங்குள்ளவங்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவோட பங்குள்ளவங்களா இருக்கணும். இந்த பங்கு தொடரணும்னா பரிசுத்தத்தில் பங்குள்ளவங்களா இருக்கணும். இது தொடர்ந்தாதான் பரம அழைப்பில் நமக்கு என்ன இருக்குது? இந்த 2 இல்லைன்னா பரம அழைப்புக்கு நமக்கு பங்கே கிடையாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இந்த அழைப்புக்கு இங்கே உதாரணமாக சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும். அல்லேலூயா. அதை காட்டில் இயேசு அவரிலும் பெரியவர் அப்படின்னு இயேசு இந்த இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு? உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மோசே பிறக்கும் போதே அவன் மேலே ஒரு திட்டம். எகிப்தில் இருந்த எல்லா ஆண் குழந்தைகளும் அந்த நாட்களில் நைல் நதியில் போடப்பட்டாங்க. ஆனால் அவன் மட்டும் காப்பாற்றப்பட்டான். ஏன்? அவன் மேலே ஒரு அழைப்பு, பரலோகம் அவன் மேலே ஒரு தரிசனத்தை, ஒரு திட்டத்தை வச்சுருந்தது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நிறைவேறுதலை இந்த மோசே மூலமாக தான் என்ன செய்யணும்? எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த ஜனங்களை இந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியில் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அல்லேலூயா. அப்போ அந்த மோசே கர்த்தருக்கு முன்பாக அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். அதே போல தான் இந்த முழு உலகமும் பாவம் என்கிற இருளில் இருந்ததுனால இந்த மனுக்குலத்தை மீட்டெடுத்து பிதாவோடு ஒப்புரவாக்கணும். இந்த வேலைக்கு தான் யார் இந்த பூமிக்கு வந்தா? இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் கடைசி வரைக்கும் யார் சித்தத்தை செஞ்சாருங்க? அல்லேலூயா. ஆமாம், கடைசி வரைக்கும் அவர் ட்ராக் மாறவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இயேசுவை போல நம்ம என்ன செய்யணும்? இந்த பரம அழைப்பை பங்கு வைத்து கொள்ள வேண்டுமானால் உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இயேசுவை இந்த உலகம் பார்க்கும்போது அவரை பலதரப்பட்ட வித்தியாசமான நோக்கங்களோடு பார்த்தாங்க. சுகம் கொடுக்கிறவராக பார்த்தாங்க, அற்புதம் செய்கிறவராக பார்த்தாங்க, ஒரு நல்ல போதகராக பார்த்தாங்க. அல்லேலூயா. அரசியல் தலைவராக இவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சாங்க. இந்த ரோமர்களுடைய ஆதிக்கத்திலேருந்து நம்மளை விடுதலை ஆக்குவார், இவரை ராஜாவாக மாற்றிடலான்னு கூட என்ன செஞ்சாங்க? ட்ரை பண்ணாங்க. ஆனால் இயேசு எதுக்குமே என்ன செய்யலை. இடம் அவர் சொல்கிறாரு, நான் என் சுயமாய் எதையும் செய்ய மாட்டேன், நான் எதையும் என் சொந்தத்திலிருந்து என்ன செய்ய மாட்டேன். பிதா என்ன பேச சொல்கிறாரோ அதை தான் பேசும், பிதா என்ன செய்ய சொல்கிறாரோ அதை தான் நான் செய்வேன். கடைசியில் கெத்செமனே தோட்டத்தில் கூட இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் படி செய்யும், ஆகிலும் ஏன் சித்தம் கிடையாது ஆண்டவரே, உங்கள் சித்தம். என்ன பரம அழைப்புங்கிறது சாதாரணமானது அல்ல. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு, கஷ்ட நஷ்டங்கள் உண்டு, தோல்விகள் உண்டு, கண்ணீர் உண்டு. எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஏசப்பாவுக்கு வராத நிந்தனையா?
ஏசப்பாவுக்கு கொடுக்காத டார்ச்சரா, ஏசப்பா சந்திக்காத அவமானமா, அவரை காரி மூஞ்சில் ஒருத்தர் என்ன செஞ்சிட்டான், துப்பிட்டான். கண்ணை அவரை பொத்திட்டு தலையில் நறுக்குன்னு கொட்டிட்டு ஞான திருஷ்டினால் சொல்லு. எப்படி இருக்குங்க? அவர் யாரு? தேவன். ஆமென். அவரை அவ்வளவு அவமானப்படுத்தினான். அப்படிதானே சிலுவையில் அவரை அறைந்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அலங்கோலமாக அவரை தொங்க விட்டான். ஒரு நீசனை போல அவரை நடத்தினான். அப்போ அவ்வளவு பாடுகளையும் அவர் பொறுமையாக செஞ்சிருக்கிறார், சகித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆளாக நீங்கள் இருந்தால் தான் பரம அழைப்பில் உங்களுக்கு பங்கு இருக்கும். அல்லேலூயா. அவமானத்திலையும் நிந்தனையிலையும் உபத்திரவத்திலையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். இயேசு உண்மையாக இருந்தது மாதிரி. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு என்ன செய்யாது? ஒத்து வராது. அல்லேலூயா. நான் இப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. எனக்கு ஒன்று சொன்னால் மூக்குக்கு மேலே என்ன வந்துடும்? கோவம் வந்துடும். நான் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், பார்த்துக்கோங்க. ஆனால் வந்த சண்டை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். ஆமாம், நான் யார் வம்புக்கு என்ன செய்ய மாட்டேன். ஆனால் என் வழியில் யாராவது வந்தால் அவங்கள சும்மா என்ன செய்ய மாட்டேன். அல்லேலூயா. இப்படிலாம் இருந்தால் பரம அழைப்பில் என்ன கிடையாது, பங்கு. ஒரு கன்னத்தில் ஒன்று அரைஞ்சா கொடுப்பீங்களா? கொடுத்தா அழைப்பில் பங்கு இருக்கு. நான் சொல்லலை, பைபிள் சொல்லு. அல்லேலூயா. உங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ இந்த இயேசுவை போல நம்ம இருக்கணும்னா அழகாக அந்த வார்த்தை சொல்லுது. 7வது வசனம், 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. யார் பரம அழைப்பில் பங்குள்ளவங்களாக மாற முடியும்? பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்டு அந்த இதிலே நடக்கிறோம். சுயத்தின் அடிப்படையில் நடப்பவர்கள் அல்ல, மாம்சத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள் அல்ல, ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கிறோம். அவங்க தான் பரம அழைப்பில் எங்கே போக முடியும்? பங்கெடுத்து பரம ராஜ்யத்தை என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். ஆமே சொல்லுங்கள். ஆவியானவர் சத்தத்தை கேட்குறதுக்கு ரெடியா? அவர் சொன்னால் என்னன்னாலும் செய்வீங்களா? அல்ல விடுனா விட்டுருவீங்களா? கொடுனா கொடுத்துருவீங்களா? செய்யினா செஞ்சிருவீங்களா? கிறிஸ்துவோடு நமக்கு கண்டிப்பாக பங்கு இருக்கணும். பரிசுத்தத்தோடு நமக்கு பங்கு இருக்கணும். பரம அழைப்பில் நமக்கு பங்கு இருக்கணும். ஏன்னா உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ராக் ஆண்டவர் வச்சுருக்கிறார். உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை நீங்கள் ஓடி முடிக்கணும். உங்களுக்கு கர்த்தர் வடிவமைத்திருக்கிற பாதையில் நீங்கள் நடக்கணும். நீங்கள் இன்னொருத்தர் பாதையில் நடக்கவே முடியாது. அப்படி நடந்தால் போய் சேர வேண்டிய லக்கை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அப்போ அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தை கேட்டு எனக்கு என்ன வச்சுருக்கீங்களோ அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்கா ஆண்டவரே, எனக்கு மட்டும் நான் என்ன வர வாங்கிட்டு வந்தேன், எனக்கு நீங்கள் தந்ததற்காக ஸ்தோத்திரம், எனக்கு நீங்கள் நியமித்திருக்கிற பாதைக்காக இதுதான் வழி, இதில் நடன்னு நீங்கள் சொல்கிற சத்தத்தை கேட்டு நடக்கன்னா ஆயத்தோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பரம அழைப்பில் உங்களுக்கு என்ன உண்டு? பங்கு உண்டு. கண்டிப்பாக நம்ம எல்லோரும் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செஞ்சிடும்? பங்கு எங்கே இருக்கோ இல்லையோ இந்த 3ல் நமக்கு என்ன இருக்கணும்? பங்கு இருந்தே தீர்மானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.